ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது போடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சீரிஸ் 2 பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இதில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். அதனுடைய மீனிங் பார்த்துட்டு அது ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா இடியூ யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோலேருந்து போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சம்மை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுங்கிறது ஒரு கான்செப்ட். அது என்ன நம்ம புரிஞ்சுட்டு அதனுடைய ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு பிகாம் அல்லது யூஜி ஃபஸ்ட் பிகாமில் அல்லது +2ல் +1ல் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பில்ஸ் அப்படிங்கிறது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யார் பிஸ்னஸ்மேன் வந்து ஒரு பிஸ்னஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தானா அவர் ஒரு பில்லு கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருந்தா அவர் பில்லை ஒன்று ட்ராப் பண்ணி நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு சைன் பண்ணி அக்செப்டன்ஸ் வாங்கிட்டு அந்த பில்லு இவருக்கு வச்சுக்குவார். அதுக்கு தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். அப்படி பில்லை வந்து அக்செப்ட் பண்ணவருக்கு வந்து அது பில்ஸ் பேயபிள். நம்ம தான் பிஸ்னஸ் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தான் அந்த பில்லு ட்ராப் பண்ணியிருக்கோம், அது நமக்கு வந்து பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? அதில் வந்து எல்லா டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை மாதத்துக்கு கழிச்சு அமௌண்ட்டு கொடுக்குறோங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி வந்து பில்லு வந்து ட்ராப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு செக்யூரிட்டி தான். ஸோ வந்து சப்போஸ் இப்போ அந்த பில்லு வந்து நிறைய நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எங்கிட்ட நிறைய ஒரு 10 பில்லு இருக்குது அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்டில் இருக்குது. அப்புறம் லேட்டாக தான் நமக்கு வந்து அந்த பில்லுக்கு உண்டான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். மெச்சூரிட்டி டேட்டில் தான் நமக்கு அந்த பில் அமௌண்ட் வரும் ஃப்ரம் அவர் கஸ்டமர்ஸ், இல்லையா? அது வரைக்கும் நமக்கு அதுக்குள்ளே நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த பில்லை வந்து அவர் பில் கேன் பி டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். ஓகேவா? அண்ட் கெட் த மணி ஃப்ரம் த பேங்க். ஸோ அந்த பில்லை பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பில்லுக்குண்டான அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். டியூ டேட்டில் பேங்க் என்ன பண்ணுவாங்க, நம்ம கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு கான்செப்ட் இருக்குது, பில் வந்து டிஸ்கவுண்டட் வித் பேங்க்னு ஒரு கான்செப்ட். அதுதான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரம் தி பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து உங்கள் மனசில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் வந்து யூ வில் வியூ த ப்ராப்ளம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பேங்க் சைட்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ பேங்க்கில் என்னென்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து தன்னுடைய பில்லை வந்து பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லையா? அப்போ அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. உதாரணமாக ஒரு பில் அமௌண்ட் 10,000 அப்படின்னா அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 10,000 ஒரு 200 டிஸ்கவுண்ட் அப்படின்னா 9,800 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 200 வந்து பேங்க்குக்கு வந்து இன்கம், தட் இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னு பேர். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது வந்து இன்கம் டு த பேங்க். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ அந்த கான்செப்ட் தான் இது ரிபேட்டில் வருது. இப்போ அக்கௌண்ட் வந்து நம்ம எல்லா பேங்க்குமே வந்து 31 மார்ச்சில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறப்ப நம்ம எந்தெந்தெல்லாம் பில்லு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண பில்லெல்லாம் மெச்சூர் ஆகிடுச்சோ அது பிரச்சனையே இல்லை. நம்ம வாங்கின பில்ஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ண பில்ஸ் டிஸ்கவுண்டட் அமௌண்ட் எல்லாமே இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு உண்டானது தான், பிரச்சனையே இல்லை. சில பில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்போம், அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் பணமும் நமக்கு வந்திருக்கும். ஆனால் வந்து சில பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குரியதாக இருக்கும். உதாரணத்துக்கு 31 மார்ச் 2010 அக்கௌண்ட் முடிக்கிறோம். நம்மகிட்ட 10 பில்லு இருந்தது, 8 பில்லு வந்து 31 மார்ச் 2010 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணது ஃபார் த கரண்ட் இயர், அதோட ஓவர். ஸோ இன்னும் 2 பில் இருக்குது. அந்த 2 பில்லுக்கு உண்டான டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனால் இட் வில் பி அப்ளிகபிள் டு த நெக்ஸ்ட் இயர் தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த 2 பில்லு வந்து டியூ டேட் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் இயர் தான். உதாரணத்துக்கு டோட்டல் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்ம ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் வாங்கிட்டோம், டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. அதில் ஒரு 2,000 ருபீஸ் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு அர்த்தம், இல்லையா? நம்ம முன்கூட்டியே வந்து இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு சொல்லுவோம், இல்லையா? அதுதான் அது. அப்போ அது வந்து இந்த வருஷத்துக்குரியது இல்லை, இல்லையா? அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 10,000ல் இந்த வருஷத்துக்குரியது 8,000 அப்படிங்கிறனால ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அந்த 2,000 மைனஸ் பண்ணிவிட்டு 8,000 மட்டும் தான் காமிக்கணும். அந்த 2,000க்கு பேர் தான் வந்து ரிபேட்டுன்னு பேர். ஓகேவா? ஸோ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அந்த ரிபேட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதா இப்போ நம்ம சம் போட போகிறோம். ஸோ பில்லு டிஸ்கவுண்ட் பண்ண பில்லெல்லாம் பேங்க்கில் இருக்கும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட்டும் நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? அந்த இன்கமில் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷத்துக்கு உரியது இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு உரியதாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அல்லது அன்எக்ஸ்பயர்டு டிஸ்கவுண்ட்னு பேர். ஓகேவா?
அன்எக்ஸ்பயர்டு டிஸ்கவுண்ட் அல்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஆர் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு உரியது இல்லை அப்படிங்கிறனால எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சாதான் அதை நமக்கு டோட்டல் டிஸ்கவுண்ட்லேருந்து நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். அதுக்காக கால்குலேட் பண்ணுறது தான் ரிபேட் ஆன் பில்ஸ் தட் டிஸ்கவுண்டட். இதை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் அல்ல 3 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட இந்த கான்செப்ட். பேங்க்கில் ரெகுலராக ப்ராக்டிக்கலாக இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்ப்போம், அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். ஆன் 31st March 1998 a bank held the following bills discounted by it earlier. ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து பேங்க்கிட்ட வந்து இந்த 3 பில்லு கொடுத்துருக்காங்க. 3 பில்லு வந்து 31st March 1998 நம்மகிட்ட இந்த 3 பில்லு டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு இருக்குது. ஓகேவா? அந்த 3 பில்லுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஜனவரி 17 ஒரு பில்லு, டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 months, டிஸ்கவுண்டட் அட் பர்சன்டேஜ் per annum 17% டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். அந்த பில் அமௌண்ட் வந்து 7,30,000. நெக்ஸ்ட் ரெண்டாவது பில்லு வந்து பார்த்தீங்கன்னா February 7 3 மாதம் டியூ டேட் பில்லு 18% இன்ட்ரெஸ்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பில் அமௌண்ட் 14,60,000. நெக்ஸ்ட் தேர்ட் பில் வந்து March 9 எழுதின பில்லு, டியூ டேட் வந்து 3 months, 17.5% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 3,64,000 பில் அமௌண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் டேட்ஸில் டிஃப்ரெண்ட் டியூ டேட் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருக்குது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். You are required to calculate the rebate on bills discounted and also the necessary entry for the rebate. 2 கொஸ்டின் இருக்குது. ரிபேட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த ரிபேட்டுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பில் எடுத்துக்கோங்க. ஜனவரி 17 4 மாதம் அப்படின்னா எப்போ டியூ டேட் வரும்னு பார்க்குறோம். ஓகேவா? ஜனவரி 17 அதை விட்டுருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இப்போ மே மந்த் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பில்லுக்கும் டியூ டேட்டை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இல்லைன்னு பார்க்கணும். அப்போ மேனா நெக்ஸ்ட் இயருக்கு போயிடுது இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாம். இப்போ பாருங்க, சொல்யூஷன் நம்பர் 1 ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜனவரி 17 பில் அமௌண்ட்டாக காலம் பார்த்துக்கோங்க. பில் டேட்டு, டேட்டா மெச்சூரிட்டி, நம்பர் ஆஃப் டேஸு ஃப்ரம் 31/3/98 31/3/98 தான் அக்கௌண்ட் முடிக்கிறோம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய டேஸ் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு வரக்கூடியது. அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் இந்த தேதிக்கு பின்னாடி இருந்து வரக்கூடிய எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த பில்லு மெச்சூர் ஆகுது, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட்டான 31/3/98 அப்புறம் எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த பில்லு மெச்சூர் ஆகுதோ அது எல்லாமே அடுத்த வருஷத்துக்குரியதுங்கிறதுனால தான் அன்எக்ஸ்பயர்டு டிஸ்கவுண்ட்னு சொல்கிறோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்போ போல் சம்லேயருக்கு போட்டுக்கலாம், அமௌண்ட்டும் வந்து சம்லருக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட வந்து டியூ டேட்டும் நமக்கு டிஸ்கவுண்ட் ஃபார் டேஸ், டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஜனவரி 17 டியூ டேட் என்ன, 4 மாதம் இருந்ததா? ஸோ 4 months இருந்தது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பில் வந்து 4 months பில்லு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நம்ம எடுத்து பார்க்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 months, அடுத்து 3 தான். ஓகே. ஃபஸ்ட்டு பில் வந்து ஜனவரியில் பில்லு டேட்டு, ஜனவரியில் எழுதின பில்லு 4 monthsனா அந்த பில்லு எழுதின மந்த்தை விட்டுருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 4 monthsனா மே மந்த்து, மே 17 வரும். ஓகேவா? ஆனால் கிரேஸ் டேஸ் எப்போவுமே சலுகை நாட்கள் வந்து ஒரு பில்லுக்கு வந்து 3 days இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த 3 days ஆட் பண்ணிக்கணும். ஸோ மே 17 3 days ஆட் பண்ணால் மே 20. முதல்ல மெச்சூரிட்டி டேட் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பிப்ரவரி 7 இருக்குது, அதுக்கு 3 months டியூ டேட் அப்படின்னா பிப்ரவரி விட்டுருங்க, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மேவோட இன்னொரு 3 days 7 days மே 7 வரணும். 3 days ஆட் பண்ணுறப்ப கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணால் மே 10 வந்துருச்சு. அடுத்து March 9 எழுதின பில்லு 3 months டியூ டேட்டு, மார்ச்சுக்கு விட்டுருங்க, ஏப்ரல், மே, ஜூன். அப்போ ஜூன் வந்து இன்னொரு 9ஓட 3 days ஆட் பண்ணுறப்ப ஜூன் 12. ஸோ மே அந்த 3 பில்லுக்குமே டியூ டேட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த 3 பில்லுனுடைய அமௌண்ட்டுமே நெக்ஸ்ட் இயருக்கு தான் வருது. 1/4/99 மேலே தான் வர்றதுனால அவர் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த பில்லு வருதோ அது எல்லாமே அடுத்த வருஷத்துக்குரியது. அந்த அமௌண்ட், அந்த பில்லுக்கு உண்டான அந்த டேஸுக்கு உண்டான பில் அமௌண்ட்டை, டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு கால்குலேஷன். ஓகேவா? இப்போ மே 20 வந்து ஃபஸ்ட்டு பில்லுடைய டியூ டேட் வருது. நம்ம அக்கௌண்ட் வந்து மார்ச் 31 முடிச்சிட்டோம். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மே 20 வரைக்கும் எத்தனை நாள் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஏப்ரலில் 30, இது மேனா 20, மொத்தம் 50 days. அந்த 50 days எடுத்துக்கோங்க. புரியுது இல்லையா? 31/3/98 முடிஞ்சிருச்சு. ஃப்ரம் அப்படின்னா அந்த தேதிக்கு அப்புறம் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ செகண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா மே 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 31/3/98 லாஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஏப்ரலில் மொத்தம் டோட்டலாக 30 days. இது மேலே ஒரு 10 daysனா 40 days. ஓகேவா? 30 + 10 40 days போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12 வரைக்கும், ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரலில் 30 days, அப்புறம் ஏப்ரலில் 30 நாள், மே வந்து 31, 61, மே, ஜூனில் வந்து ஒரு 12ன்னா 73 நாள், 73 நாளில் போட்டுக்கோங்க. ஓகேவா?
அவ்வளோதான். இப்போ வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒர்க்கிங்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பில்லு கொடுத்துருக்கேன். பில் அமௌண்ட் எடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ 50 டேஸ்னா 50 பை ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 365 நாள் எடுத்துக்கோங்க. லீஃப் இயராக இருந்ததுன்னா 366 நாள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து 99வது வருஷத்துக்குரியது இல்லையா? அந்த 3 பில்லுமே 99 1999க்கு வரும். ஸோ டெஃபினட்டாக லீஃப் இயர் இல்லை, அதனால் 365 டேஸ் தான். ஸோ பில் அமௌண்ட் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு இன்டூ எவ்வளோ நாள் பின்னாடி வருதோ 50 நாள், 365 நாளில் 50 நாள். அப்போ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 17 நீங்கள் கால்குலேட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 17,000 rupees வந்து ஃபஸ்ட்டு பில்லுடைய டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து அன்எக்ஸ்பைர்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அந்த பில்லுக்கு நேராக ஃபஸ்ட்டில் என்ட்ரி போட்டுருங்க, எடுத்து போஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து செகண்ட் பில் வந்து 14,60,000 இன்டூ 18%. ஓகேவா? அதில் 40 டேஸ் வந்திருக்கு, நம்ம கண்டுபிடிச்சோம். பை 365 போட்டிங்கன்னா 28,800 வருது. அதை செகண்ட் பில்லுக்கு நேரம் டிஸ்கவுண்ட் காலத்தில் என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது தேர்ட் பில் வந்து 3,64,000 17.5% நல்லா டேபிளில் இருக்கும். இன்ட்டு 73 டேஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். பை 365 போட்டிங்கன்னா 12,740. அதை வந்து தேர்ட் பில்லுக்கு நேராக டிஸ்கவுண்ட் காலத்தில் எழுதிடுங்க. இப்போ 3 ஆட் பண்ணிங்கன்னா 58,540. அப்போ 58,540 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து இந்த வருஷம் நான் 98லேயே ரிசீவ் பண்ணிட்டோம். சரி, ஆனால் அந்த அமௌண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு உரியது இல்லை, நெக்ஸ்ட் இயருக்கு உரியது. அப்போ இந்த வருஷத்தினுடைய வாங்கின டிஸ்கவுண்ட் ரிசீவில் இதை காமிக்கக்கூடாது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்லேருந்து மைனஸ் பண்ணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது எப்போவுமே கிரெடிட்டில் இருக்கும், இன்கம் தானே. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை டெபிட் பண்ணி இந்த ரிபேட் வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். ஏன்னா இது நமக்கு லைபிலிட்டி. அதனால இதுதான் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த வருஷத்துக்குரியதை இந்த இயர் 2ல் தான் கண்டுபிடிக்கிறனால இட் இஸ் அ க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓகே, சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் போட்டாச்சு. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குண்டான ஜேர்னல் என்ன வரும்? நான் சொன்ன டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் இருக்கும். அதுக்கு டெபிட் கொடுக்குறப்ப டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கழிக்கிறோம். ஒரு உதாரணம் 1 லட்சம் இருக்குன்னா கிரெடிட்டில் இருக்கும். இப்போ அது டெபிட் கொடுக்குறப்ப தான் அது குறையும் இல்லை. ஏன்னா இந்த டிஸ்கவுண்ட் 58,540 நெக்ஸ்ட் இயருக்கு உரியது. அப்போ ரிபேட்டுங்கிறது நம்ம லைபிலிட்டி. ஏன்னா டிஸ்கவுண்ட் ஆன் டிஸ்கவுண்ட் அன்எக்ஸ்பைர்ட் டிஸ்கவுண்ட்னு சொன்னேன். அது எப்படி டேர்மில் சொல்லணும்? பேங்க்கில் அவங்க என்ன சொல்லுவாங்க? ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டால் தான் இது வந்து லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் 58,540. என்ன கால்குலேட் பண்ணமோ அந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும். பீயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் ஃபார் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் ஃபார் அல்லது பீயிங் கேல்குலேஷன் ஆஃப் ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் க்ளோசிங் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் இந்த இதில் என்ன சொல்லியிருக்கேன்? ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் யூஸ்ட் இன் தி பேங்கிங் கம்பெனிஸ். பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய மீனிங் சொல்லியிருக்கேன், ஒரு சம்மு சொல்லி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.